சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலிக்கு பார்த்தோம்னா பத்மா பாட்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நீ சீக்கிரமாக உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லவும், என்ன பாட்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கிறான், இதனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அயலி சிவாவும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் அப்போ பத்மா பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அயலி நீ வந்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன பாட்டி அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவோட நியூஸ் நேரத்துக்கு வந்ததில்ல, அதை பார்த்ததுமே அவன் தப்பான முடிவு எடுத்துட்டா, இந்த மாதிரிக்கு டேப்லெட்டை நிறைய சாப்பிட்டுட்டா அப்படிங்கவும் இதை கிட்டதுமே அயலி அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்குன்னு இருக்கிறதே எங்கள் அப்பா மட்டும்தான், இப்போ அவர் எதுக்காக தப்பான முடிவு எடுத்தார் அப்படிங்கும்போது, எல்லாம் ஒன்று நினச்சிதாம்மா அவன் தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படிங்கும்போது, என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உங்கள் அம்மாவை பற்றி இப்படி தப்பாக பேசும்போது அதை கேட்டுக்கிட்டு நீ தாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் உன் முகத்திலே முழிக்க முடியாமல் தான் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கிட்டதுமே அயலி வந்து அழுதுட்டு இருக்கும்போது அங்கே ஜமுனாவும் அயலியோட அத்தையும் வந்துருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே இவங்களை பார்த்ததுமே வந்து இவன் எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வராங்க. நீ எதுக்காக நீங்கள் வந்திருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க சித்தி இந்த மாதிரிக்கு நிலைமையில இப்படி பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும், ஆமாண்டி உங்கள் அம்மாவால் தான் அவர் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுத்தாரு, இப்போ நீயும் வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உன் முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பத்மா பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, அவள் அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிற அப்படிங்கும்போது, அத்தை இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து அயலி சொல்கிறாங்க, என்ன சித்தி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அம்மா உங்களுக்கு யார் கூட பிறந்த அக்கா தானே, நீங்கள் இப்படிலாம் வந்து பேசலாம் அப்படிங்கும்போது, என்னது என்னுடைய கூட பிறந்த அக்காவா, இன்னும் அவளை வந்து அக்கான்னு ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாது அப்படின்ட்டு இருக்கும்போதே அப்போ உடனே நர்ஸு வந்து வராங்க. வந்ததுமே என்ன இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது, அவங்க அப்பாவை பார்க்கணுன்ட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லவும், சரி சத்தம் போடாமல் இப்போ பாருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அயலியோட அப்பா கண்முழிக்கவும் உடனே வந்து அயலி வந்து அப்பான்னு சொல்லி கூப்பிடும் போது, நீ வந்துட்டியா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்பா இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ ஒண்ணு இங்க இருக்கக்கூடாது, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அயலியோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அயலிக்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், தயவு செய்து நீங்களா போங்க அப்படிங்கவும் உடனே வந்து ஜமுனா முறைச்சு பார்த்துட்டு அப்படியே வராங்க. அப்போ அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க, அம்மா இந்த மாதிரிக்கு தப்பானவங்க இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் நிரூபிச்சு காட்டுவோம்ப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே அயலியோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா அயலி சிவாவும் வீட்டுக்கு வரவும், அப்ப எங்க போயிட்டு வாரீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அயலி இப்படி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ இந்திராணி உடனே வந்து அயலிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இப்படி அப்பா தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே இந்திராணி சொல்றாங்க, எங்க பாரு அயலி நீ அழாத, கண்டிப்பா வந்து உங்க அம்மா வந்து இந்த மாதிரி தப்பானவங்கள இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை கேட்டுட்டு இருக்கிற ரித்திகா வந்து எரிச்சல் அடைகிறாங்க. அப்போ செல்வநாயகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரித்திகா உங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது, நீ போய் பார்க்க வேண்டாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் நான் எங்க அம்மாட்ட கேட்டு நான் விசாரிச்சுட்டேன், அது போர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து இந்திராணி வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அயலி நீ இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படிங்கும்போதே அப்போ வந்து அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அம்மா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பானவங்களே இருக்க முடியாது, ஆனால் எதுக்காக இத்தனை வருஷம் கழிஞ்சு இந்த நியூஸில் இந்த மாதிரிக்கு போட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கவும், கண்டிப்பாக அது யாரோ ஒரு சதித்திட்டு தான் பண்ணியிருப்பாங்க, அது யாருன்னு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ எங்கே பார்த்தோம்னா செல்வநாயகி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எரிச்சலோட வரவும், இன்னும் 2 நாள் தான் அதுக்குள்ளேயே அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரித்திகா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க போக மாட்டாங்க அப்படிங்கும்போது, என்ன ரித்திகா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இந்திராணி அண்ணி கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டாங்க, வேணும்னா இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கவும், இதை கேட்டுட்டு இருக்கிற செல்வநாயகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம விசாரணை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க நேராக அந்த நியூஸை பற்றி அவங்க தெரியறதுக்காக அவங்க விசாரிக்கிறதுக்காக போகவும், அப்போ உடனே வந்து அந்த பழைய கேஸெல்லாம் வந்து அவங்க எடுக்கும்போது அர்ச்சனா கூட கடைசி வரைக்கும் இருந்தது அவங்க கார் டிரைவர் ராமச்சந்திரன் தான், ஆனால் அதுக்கு பிறகு அவர் வெளியூருக்கு போயிட்டாரு, இப்போ போன வாரம் தான் அவருங்க வந்தார் அப்படின்னு சொல்லவும், இது கேள்விப்பட்டதுமே அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ராமச்சந்திரன் மாமா கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது அம்மாவை பற்றின விஷயம், அவர் அன்னைக்கு நம்ம கேட்கும் போது அவர் சரியாக வந்து சொல்லாமல் எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓடோடி போயிட்டாரு, ஆனால் அம்மாவை பற்றி அவருக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்குது, அவர் விசாரணை பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து சிவா சொல்கிறாங்க, அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ எப்படியும் வந்து நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க.
அடுத்தது இங்கே அகிலாண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக பூமி பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரிக்கு பண்ணக்கூடிய நேரத்தில் இங்கே வர்மா தன்னுடைய ஆட்கள்லாம் அங்கே அனுப்பி விடுறாங்க அந்த பூமி பூஜையை நிறுத்துறதுக்காக. அந்த மாதிரிக்கு நேரத்தில் ராமச்சந்திரன் பூமி பூஜையில் கலந்துக்கிட்டதுக்காக வரும்போது அப்போ உடனே அங்கே ஐலி சிவாவும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ஐலாண்டீஸ்வரியை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வராங்க. ஏன்னா ஐலாண்டீஸ்வரி உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லியிருக்கவும், ஒருவேளை அவங்களுக்கு அம்மாவை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல, அதனால கேட்கறதுக்காக அவங்க வரவும் அந்த நேரத்தில் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அப்போ அகிலாண்டீஸ்வரிட்ட அவங்க வர்மாவோட ஆள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது, நான் யாருன்னு தெரியுமா, அகிலாண்டீஸ்வரியாக்கும் என்கிட்டயே அவங்க வாலாட்டுதீங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெளுத்து வாங்கவும் அவங்க பயந்துக்கிட்டு ஓடோடி வராங்க. அப்போ வர்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், என்னது அகிலாண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. வர்மா அவங்க இன்னும் இங்கே தான் இருக்கிறாங்களா, அவங்க வெளியூருக்கு போனவங்களா, அவங்க திரும்ப அவங்க வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் ஐலியும் அகிலாண்டீஸ்வரியை பார்க்கறதுக்காக வரும்போது ராமச்சந்திரனை அங்கே பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே உடனே ஐலி ராமச்சந்திரன் அம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ராமச்சந்திரன் அகிலாண்டீஸ்வரி பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ ஐலிக்கு சிவாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்துட்டு இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐலாண்டீஸ்வரி மேடத்தை பார்க்கறதுக்காக நம்ம வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் மாமாவும் இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அம்மாவை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்தோம். ஆனால் இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐலாண்டீஸ்வரி மேடம் உங்கள்கிட்ட நான் தனியாக கொஞ்சம் பேசணும் அம்மாவை பற்றி அப்படிங்கும்போது, ராமச்சந்திரன் மாமாவும் இங்கே தான் இருக்கார் அப்படிங்கவும், அப்போ ஐலாண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐலி, நானே உன்னை சந்திக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ ஐலி ராமச்சந்திரன் கிட்ட கேட்குறாங்க, உங்களை நான் அன்னைக்கு பார்க்கும்போது நீங்கள் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்களா, எதுக்காக இப்படி பண்ணினீங்க, எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா, கடைசியில் எங்கள் அம்மா கூட நீங்கள் தானே இருந்தீங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, எனக்கு அன்னைக்கு எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்லக்கூடிய இதில் இல்லை, சூழ்நிலையில் இல்லை, உனக்கு என்ன வேணும் கேளுனாலும் நீ ஐலாண்டீஸ்வரி மேடத்திட்ட கேளு அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே சிவா ஐலி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஐலி இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தாக்கி ஏதோ ஒரு பெரிய ரகசியமே மறைஞ்சிருக்கும் போலுக்கு, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, ஐலாண்டீஸ்வரி மேடத்துக்கு உங்கள் அம்மாவை பற்றி என்ன தெரியும், ஏன்னா அவங்க இருக்கிறது இந்த மாதிரிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில், இவங்க இருக்கிறது இப்படி, அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுது, என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே ஐலாண்டீஸ்வரி உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சிவாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகவும் இவங்க 4 பேரும் ஒரு இடத்துல போய் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐலி கேட்டுட்டு இருக்கிறாங்க, மேடம் எங்கள் அம்மாவை பற்றி இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான நியூஸ் நேற்றுக்கு வந்தது நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அர்ச்சனா நான் பார்க்க தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்ததுமே உங்ககிட்ட நான் பேசணும்னு நான் முடிவெடுத்தேன், ஆனால் இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதனால தான் உன்னை கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் அப்போ இவர் எதுக்காக என்னை பார்த்து தெரியாத மாதிரிக்கு போனார், அன்னைக்கு என்ன தான் நடந்துச்சுது எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ஐலாண்டீஸ்வரி பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக்காக அவங்க வர்மாவோட கதையை சொல்கிறதுக்காக வராங்க. அப்படி அவங்க சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கும் போது இங்கே பார்த்தோம்னா வர்மாவை தான் காட்டுறாங்க. வர்மா உடனே சொல்கிறாங்க, அந்த அர்ச்சனா உயிரோடு இருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அந்த அர்ச்சனாவோட உடம்பு நம்ம கடைசியில் நம்ம பார்க்கவே இல்லை, யாருமே பார்க்கவே இல்லை, இந்த ஐலாண்டீஸ்வரி திடீர்னு இங்கே வந்திருக்கிறா, இவ சும்மா இருக்க மாட்டா, கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது, அந்த அர்ச்சனாவுக்கு கடைசியில் என்ன நடந்துச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும், ஏன்னா அவள் அர்ச்சனாவோட கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நியூஸ் வந்ததே தவிர அவள் உடம்பை யாருமே கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஆக மொத்தத்தில் அர்ச்சனாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா அந்த ஐலாண்டீஸ்வரி கிட்ட தான் அந்த விஷயம் எல்லாமே புதஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்மா ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா செல்வநாயகி தான் காட்டுறாங்க. அப்போ கபிலன் வரவும் உடனே செல்வநாயகி சொல்கிறாங்க, கபிலா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது போலுக்கு அப்படிங்கும்போது, என்னம்மா வளரிட்டு இருக்கிற, அதுதான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது, 2 நாளையில் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கும்போது, இல்லைடா எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குது, அவங்க ஐலி சிவாவும் 2 நாளைக்குள்ளே வீட்டை விட்டு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமாம் உங்கள் அக்கா கண்டிப்பாக அவளை வீட்டை விட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பிவிட மாட்டா அப்படிங்கும்போது, என்னம்மா நீ உளறிட்டு இருக்கிற, அதுதான் அக்காவே சொல்லிட்டாலாம் 4 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயே நிரூபிக்கலன்னா அவங்க 2 பேரும் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டே போகணும்னு சொல்லிட்டு அக்கா தான் முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இந்திராணி மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமாம் ஏன்னா எல்லா சொத்தும் எல்லா அதிகாரமும் இந்திராணி கிட்ட தான் இருக்குது, அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அந்த முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டு ஆக வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படிங்கும்போது, இந்திராணி அப்படி சப்போஸ் அவங்க 2 பேரையும் போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தாக்கி நான் சொல்கிற
மாதிரிக்கு நீ செஞ்சாகணும் அப்படின்னு கபிலன்கிட்ட சொல்லவும் இது கெட்டதுமே கபிலன் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க, குழப்பம் அடைகிறாங்க. அம்மா நீ என்னம்மா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக இந்த ஐலி சிவாவும் வீட்டை விட்டு போக விடாமல் தடுக்கிறதுக்காக இந்திராணி கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்பா. அப்படி முடிவு எடுக்கும் போது நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செய்யணும் அப்படின்னு செல்வநாயகி கபிலனுக்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஐலாண்டீஸ்வரி வந்து ஃப்ளாஷ்பேக்காக வந்து அர்ச்சனா வருமா இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற அயலி வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் அர்ச்சனாவுக்கு கடைசியில் என்ன நடந்துச்சு, அர்ச்சனா இப்போ எங்கே இருக்கிறாங்க, அப்போ அர்ச்சனா உயிரோடு இருக்கிறது ஐலாண்டீஸ்வரிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.